வணக்கம் மக்களே. Oneplus Nord CE 5G ஃபைனலாக லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துச்சு இந்த ஃபோனை பற்றி. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது இந்த ஃபோனும். பட் ப்ரைஸிங் நாம் எதிர்பார்த்த விட கொஞ்சம் கம்மியாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் அப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா என்னென்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த நாட் சிஇ பார்த்தீங்கன்னா OnePlus நாடோட ஒரு சக்ஸஸராக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சேமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாடு மாதிரியே தான் இருக்குது. லைட் அந்த ஃப்ளாஷோட இடத்த மட்டும் தான் மாற்றிருக்காங்க. டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இதில் 6.43 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.4ன்றது ஒரு பர்ஃபெக்டான சைஸுங்க. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சிறுசும் இல்லை. கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், படம் பார்க்குறது, கேமிங் விளாடுறது எல்லாத்துக்குமே இது சைஸ் கரெக்டாக இருக்கும். பாக்கெட்லேயும் வச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த சைஸ் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p Full HD Plus AMOLED டிஸ்பிளே தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. இப்போ வர 15,000 மிட் ரேஞ்ச் ஃபோனில் கூட 120 Hz நம்ம எதிர்பார்க்குறோம், அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே 90 Hz கொடுத்தது ஒரு டவுன் கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இது கூட ஆக்சிஜன் ஓஎஸ் கொடுக்குறாங்க. ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து ரொம்பவே லைட்டான ஓஎஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அது கூட இந்த 90 Hz சேரும்போது என்ன கேட்டிங்கன்னா 120 Hz யூஸ் பண்ணுற ஃபோனும் இந்த 90 Hz OnePlus Nord CE யூஸ் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். நம்பலாம். அந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா Android 11 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்ஸ் எதுவுமே வராது. யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். OnePlusோட ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மெயினான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் Android 11 லான்ச் பண்ணியிருக்காங்களா, Android 12, Android 13, Android 14 3 அப்டேட்ஸ் இந்த ஃபோனில் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து 20:9 aspect ratio கொடுத்ததுனால கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப இந்த ஃபோனில் Snapdragon 750G கொடுத்துருக்காங்க. OnePlus Nordல 765G கொடுத்துருந்தாங்களே, அப்படின்னா இது ஒரு டவுன் கிரேட் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஜென்ரலாக அப்படி கிடையாது. 765Gயை விட 750G வந்து சிபியூவில் ஹையராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது பெஞ்ச் மார்க் வச்சு பார்க்கும்போது. பட் ஜிபியூன்னு வரப்போ ரெண்டுத்துலேயுமே Adreno 619GB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங், கிராஃபிக்ஸ் கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நாடுக்கு இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போறதில்ல. அஃப்கோர்ஸ் ஜென்ரல் யூசேஜிலும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போதில்ல. பட் டெக்னிக்கல் டேர்மில் பார்க்கும்போது 765Gயை விட 750G வந்து கொஞ்சம் நல்ல சிப் தான், கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப்னு வச்சுக்கலாம். இது கூடவே சப்போர்ட் பண்ணுறதுக்கு LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. UFS 3 கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், பட் 2.1 தான் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரப்ப பேக்கில் வந்து 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் f1.8 அபர்ச்சர் சைஸில் எடுத்து கொடுத்துருவாங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் எடுக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து 64 மெகா பிக்சலுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்படி டிஃபால்ட்டாக 16 மெகா பிக்சலில் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட ஒரே கிளிக்கில் 4 ஃபோட்டோஸ் எடுக்கும். அந்த 4 ஃபோட்டோயும் கம்பைன் பண்ணி பெஸ்ட்டான ஃபோட்டோஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நார்மலாக இருக்க பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி தான். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு OnePlus சொல்கிறாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்குது. இது 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார். இது ஜென்ரலாக ஒரு டெப் சென்சார் தான், சும்மா மார்க்கெட்டிங்காக மோனோக்ரோம் சென்சார்னு சொல்லுவாங்க. இதால் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுக்கிறதுப்ப நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. இது சோனியோட IMX 471 சென்சார் தான், எப்போவுமே யூஸ் பண்ணுற சென்சார் தான். OnePlus Nordல பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது. இதுலேயுமே OnePlus Nordல இருக்க சேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே செட்டப் தான். பட் கேமராஸ் வந்து சாஃப்ட்வேர் மூலமாக கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்களே தவிர ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. வீடியோஸ்னு வர்றப்ப பேக்கில் வந்து 4K 30 FPSல வீடியோ எடுத்துக்க முடியும், 1080p 60 FPSல வீடியோ எடுத்துக்க முடியும். ஸ்லோ மோஷன் வரப்ப 1080p 120 FPSல வீடியோ எடுத்துக்கலாம். 720p எடுத்தீங்கன்னா 240 FPSல ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 60 FPSல வீடியோ எடுத்துக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி வரப்ப 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6.4 இன்ச் தான் ஸ்க்ரீன் சைஸ், 8 nm பில்ட் பண்ண ப்ராசஸர், அதோட ஆக்சிஜன் வாய்ஸோட ஆப்டிமைசேஷன் பார்க்குறப்ப 4500 mAhன்றது கண்டிப்பாக ஒரு நாள் வரைக்கும் வரும். அப்படியே அதை சார்ஜ் பண்ணாலும் 30T வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு 30 வாட் சார்ஜர். இந்த சார்ஜர் வச்சு இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 70 வெறும் அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டரை பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் 7.9 mm தான் திக்னஸ் கொடுத்துட்டாங்க. வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 190 கிராம் தான். ஸோ கை கடக்கமாக ரொம்பவே ஒரு காம்பேக்டான ஃபோன், ஸ்லிம்மான ஃபோன், வெயிட்லெஸ்ஸான ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீல் கிடைக்கும். பட் இதுக்கு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டியில். ஏன்னா பேக்லையும் சைட்லையும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதனால தான் அவங்களால இந்த வெயிட்டு கொண்டு வர முடிஞ்சு. நம்மளால நிறைய பேர் கேஸ் தான் போட்டு யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் சைட்ஸ்லேயாச்சும் மெட்டல் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க.
சரி, வேற என்னென்னலாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு AMOLED டிஸ்பிளேன்றனால இதுல இன் டிஸ்பிளேக்கான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்குமே கொண்டு வந்திருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று லான்ச் பண்ணாங்க. அப்போ மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் சேனலுக்கு வந்து ஒன் பிளஸ்ல இருக்க ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் ஆரோன் வந்து அவர் கேட்டாரு, ஏன் ஃபிளாக்ஷிப் போன்ல கூட ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்க மாட்டீங்க, பட் இந்த மிட்ரேஞ்ச் போன்ல ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்கீங்களே எப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபிளாக்ஷிப் போன் வாங்குறவங்க கிட்ட காசு இருக்கும், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் நெக் பேண்டோ இல்லைன்னா ஒரு TWS வாங்கி வச்சிருவாங்க. பட் மிட்ரேஞ்ச் ஃபோன் வாங்குறவங்க வந்து காசு கம்மியாக இருக்கிற காரணத்தினால தான் அந்த ஃபோனே வாங்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3.5mm ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுறது தான் அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வச்சிருக்கோம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்காதா என்ன? சரி விடுங்க. அது இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். இப்போ வந்து IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து நாங்கள் வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்டா, அவங்களுக்கு தனியாக பெய்ட் பண்ணணும். அவங்களுக்கு பெய்ட் பண்ணுற காசை நாங்கள் இந்த ஃபோனோட விலையில சேர்ப்போம். ஸோ ஃபோனோட ப்ரைஸ் வந்து அதிகமாக போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் IP சர்டிஃபிகேட் வந்து மிட்ரேஞ்ச் ஃபோன்லாம் வாங்குறதில்ல. இந்த ஃபோன் வந்து வாட்டரில் நல்லா சீல் பண்ணியிருக்கோம், அதனால வாட்டர் பட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு வடையும் சுட்டாரு. அதெல்லாம் நம்பிடாதீங்க, அது சும்மா தான் மார்க்கெட்டிங் டேம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5Gயும் சப்போர்ட் பண்ணுது, அது கூடவே NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்கு எங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ்ல. இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க வெப்சைட்ல தான் அப்படி போட்டுருக்காங்களான்ட்டு நான் 4-5 வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலயுமே சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பட்ஜெட்டுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்னதான் ஹெட்ஃபோன் கொடுத்திருந்தாலும் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பா கொடுத்துருக்கணும், அதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஃபைனலா பிரைசிங் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ல லான்ச் பண்றாங்க. 6GB RAM 128GB வேரியன்ட், 8GB RAM 128GB வேரியன்ட், 12GB RAM 256GB வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒன் பிளஸ்ல நார்ட்ல பண்ண அதே கதை தான் இங்கேயும் பண்றாங்க. அந்த பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க கிட்ட ஸ்டாக் இல்லையா, எப்போ வரும்னு அவங்க சரியா மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த பேஸ் வேரியன்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய். 23,000 ரூபாய்க்கு இது ஒரு செம்ம டீல் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் அதை இப்போதைக்கு உங்களால் வாங்க முடியாது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மாசமாச்சும் வெயிட் பண்ணால் தான் அந்த பேஸ் வேரியன்ட் வாங்க முடியும். அதுக்கடுத்த வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட்டோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கும், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 25,000 ரூபாய்க்கு ஒன் பிளஸ் நாடு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB தான் கொண்டு வந்தாங்க. ஸோ உங்க 8GB RAM 128GB வேரியன்ட்டே 25,000 ரூபாய்க்கு கொடுத்தது ஒரு நல்ல டீல் தான். மேபி ஒரு ஒன் பிளஸ் ஃபோன் வேணும் அப்படின்றதுக்காக இதை வாங்கலாம். ஏன் சொல்றேன்னா ஒன் பிளஸ்ல இருக்க மெயினான அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் தான். ஒன் பிளஸோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஆட்ஸ் இல்லாத சாஃப்ட்வேர், அதோட ஒரு 3-4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த ஒன் பிளஸ் வந்து இந்த பிரைஸுக்கு ஒருத்தான டீல் தான். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது இல்லாமல் உங்களுக்கு கேமராஸ் தான் முக்கியம், நான் அதுக்காக தான் ஃபோன் வாங்குறேன், இல்லைன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், கேமிங் தான் அதிகமாக விளாடுவேன், அதுக்காக தான் இந்த ஃபோன் வாங்குறேன்னா கண்டிப்பாக இந்த ஒன் பிளஸ் நாடை விட நிறைய ஃபோன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.